ஈமானிய உறவுகளே, ரமலான் வந்துவிட்டால் எமது வீடுகளை சுத்தம் செய்வோம், எமது சூழலை சுத்தப்படுத்துவோம், பள்ளிவாசல்களை அழகுபடுத்துவோம், எங்களுடைய தெருக்களை எல்லாம் அழகுபடுத்துவோம், ஆடைகளை சரியாக அமைத்துக் கொள்வோம், நேரங்களை ஒழுங்கமைப்போம். எல்லா விஷயமும் நல்ல விஷயங்கள் தான் அன்புக்குரியவர்களே. ஆனால் ரமலானுக்காக இன்னும் உள்ளங்கள் பண்படுத்தப்படவில்லையே சகோதரர்களே. உள்ளங்கள் பண்படுத்தப்படாத ரமலான், உள்ளங்கள் பண்படுத்தப்படாத நிலையில் வரவேற்கப்படுகிற ரமலான்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமானமும் மற்ற ரமலான்கள் என்பதை ஈமானிய உறவுகளே அல்லாஹ்வுக்காக புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருடமும் ரமலானை சந்திக்கிறோம், ஒவ்வொரு வருடமும் ரமலானை வழி அனுப்புகிறோம், ஒவ்வொரு வருடமும் பெருநாளை கொண்டாடுகிறோம். உறவுகளே, உறுதியாக சொல்லுகிறோம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் சந்திக்கிற கடைசி ரமலானாக இந்த ரமலான் இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் சந்திக்கிற கடைசி ரமலானாக இருக்கலாம். இந்த ரமலானாயாவது உயிரோட்டம் உள்ள ஒரு ரமலானாக அமைக்க வேண்டாமா? உள்ளங்கள் பண்பட்ட ஒரு ரமலானாக அமைக்க வேண்டாமா?